இப்போ முதல்ல ஆரம்பத்தில் பார்த்தோம்னாக்கா 1, 2 ட்ரெயின் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏரியாவில் நம்ம பகுதியில் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மதுரையிலேருந்து போடிக்கு ஒரு ட்ரெயின் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரெயின் போச்சுன்னா காலையில் போயிட்டா சாயந்தரம் வந்துட்டால் போதும். இப்போ அதே சமயம் மதுரையிலேருந்து சென்னைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கும் இது மாதிரி பார்த்தோம்னாக்கா எத்தனை ட்ரெயின் மெட்ராஸுக்கு போகிற ட்ரெயினே இருக்குது. நைட்டில் மட்டும் திண்டுக்கல் வழியாக மதுரையிலேருந்து போகிற ட்ரெயின் 6 ட்ரெயினுக்கு மேலே இருக்குது. இது நிரந்தரமாக டெய்லி ஓடக்கூடிய ட்ரெயின்களை. அப்போ இந்த மாதிரியான ரயில்களை போக்குவரத்தை எப்படி நிர்வாகம் கண்ட்ரோல் பண்ணுது, எப்படி பாதுகாப்பான முறையில் பயணத்தை உத்தரவாதப்படுத்தியிருக்குன்னு சொன்னால் சிக்னல் சிஸ்டம், அதற்கடுத்து ஸ்டேஷன்கள். அந்த சிக்னலும் ஸ்டேஷனும் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட ஒன்று. இப்போ ஸ்டேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்டேஷன்கள் வந்து இந்தியா முழுக்க இந்தியன் ரயில்வேயில் சுமார் 7000 ஸ்டேஷன்களுக்கு மேலே இருக்குது. அந்த ஸ்டேஷன்களில் சிக்னல் இருந்து அதை இயக்குவதற்கு அதிகாரம் படைத்த ரயில்வே ஊழியர்னா ஸ்டேஷன் மாஸ்டர். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அலுவலகத்தில் சில கருவிகள் இருக்கும். அந்த கருவிகளை இயக்குவதற்கு பணியில் உள்ள நிலைய அதிகாரிகளை தவிர அவருக்கு மேலே உள்ள அதிகாரிகளும் அதை இயக்க முடியாது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு கீழே உள்ள ஊழியர்களும் அதை தொடுவதற்கோ இயக்குவதற்கோ அதிகாரம் இல்லை. அந்த மீட்ரு கேஜ் இருக்கும்போது, அது பழைய சிக்னல் சிஸ்டம் இருக்கும்போதும் நிறைய அப்படி ஒரு வளைய மாதிரி கொடுத்துடுறது, அப்படி அதில் இருக்கக்கூடிய ஒரு குண்டை உள்ளே வச்சு அனுப்புறதெல்லாம் இளமையான வயசில் பல பேர் பார்த்துருப்பாங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் அதை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கூட கிடச்சிருக்காது. ஏன்னா அதில் வந்து அந்த குண்டு எதுக்காக, அந்த வளையம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு பயணி வந்து ரயிலில் ஏறணும்னு சொன்னால் அவர் வந்து ஸ்டேஷனில் போய் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்துக்கிட்டு தான் அந்த ட்ரெயினில் ஏறணும். அதே மாதிரி இந்த ட்ரெயின் வந்து பாதுகாப்பாக வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் சேரணும்னா அந்த பாதுகாப்பு விதிகளுக்கு உட்பட்டு அந்த சில கருவிகளை வந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ரூமில் வச்சுருப்பாங்க. அந்த கருவிகளை அடுத்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர் இயக்குவதன் மூலமாக அந்த ரயில் பாதுகாப்பாக போவதற்கான உத்தரவாதத்தை உறுதி செய்வதற்காக எடுத்த நடைமுறை தான் அந்த குண்டு, அந்த இரும்பு குண்டு அந்த மிஷின்லேருந்து வெளியில் வரும். அந்த இரும்பு குண்டு பத்திரமாக டிரைவர்கிட்ட கொடுக்கணும். அதற்காகத்தான் அந்த வளையம். அந்த வளையம் வந்து ஒன்றும் சாதாரணது கிடையாது. அந்த வளையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு நம்ம பர்ஸ் வச்சுருக்குறோம். பர்ஸ் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதில் இருக்கிற பணம் தான் முக்கியம். அதே மாதிரி இந்த வளையம் முக்கியம் இல்லை, வளையத்தில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு குண்டு தான் முக்கியம். அந்த இரும்பு குண்டு தான் அது எவ்வளவு பெரிய ட்ரெயினாக இருந்தாலும், ஒரு என்ஜின் மட்டும் இருந்தாலும், இப்போ கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ட்ரெயின் வடகோவை நோக்கி போகணும்னா வடகோவையில் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் கோயம்புத்தூர் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அந்த மிஷின் மூலமாக, எந்திரம் மூலமாக மெக்கானிக்கல் பெர்மிஷன் பேர் அப்படி கொடுத்தா தான் அந்த குண்டு வந்து வெளியில் வரும் பழைய சிஸ்டப்படி. அப்படி வெளியே வந்தால் அந்த குண்டு கொண்டு வந்து ட்ரெயினை ஓட்டிகிட்டு போகிற டிரைவர்கிட்ட கொடுக்கணும். அவரை லோக்கோ பைலட்னு சொல்கிறோம். அவர்கிட்ட கொடுத்தா தான் அவர் வந்து அந்த ட்ரெயினை அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு செல்லுபடியாகக்கூடிய அல்லது அதிகாரம் கொடுக்கக்கூடிய அதிகார அமைப்பு தான் அந்த குண்டு. அது வந்து சாதாரண கண்களுக்கு, சாதாரண நபர்களுக்கு அது ஒரு இரும்பு குண்டு. ஆனால் டிரைவருக்கு அதுதான் லைசன்ஸு, அதுதான் உயிர்நாடி, அதுதான் பெர்மிஷன். இப்படி இருந்துச்சு. சரி, இப்போ வந்து எல்லாம் அதே மாதிரி தான் இன்னும் இருக்கா அப்படின்னா, இப்போ அநேகமாக சதர்ன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான குண்டு வரக்கூடிய கருவிகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து சுமார் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் எல்லா ட்ரெயினும் ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி 110 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டர், 130 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடக்கூடிய அளவுக்கு விரைவான ரயில்களை, வந்தே பாரத் மாதிரி ரயில்களும் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்களும் வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி போடும்போது வளையத்தை ஒரு ஸ்டேஷனில் கொடுக்குறதும், அதில் என்ஜினில் போகிற அசிஸ்டன்ட் டிரைவர், அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட்னு சொல்லுவோம், ஏஎல்பின்னு சொல்லுவோம், அவர் அதை வாங்குவதும், அடுத்த ஸ்டேஷனில் போகும்போது அதை கீழே போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்லேருந்து அதுக்கடுத்த ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கான அந்த குண்டை வந்து வாங்கிட்டு போகிறதோ இப்போ நடைமுறைக்கு சாத்தியமில்லை. இதனால வந்து இப்போ அதை எப்படி விஞ்ஞான ரீதியாக அதை மேம்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த குண்டு எடுக்கிற மெத்தடை சிக்னல் மூலமாக, எலக்ட்ரானிக் சிஸ்டத்தின் மூலமாக சிக்னலோட அதை வந்து இணைச்சிட்டாங்க. இன்டர்லாக்குன்னு சொல்லுவோம். அப்படி வந்து அந்த பெர்மிஷன் வந்து இப்போ உதாரணத்துக்கு பொள்ளாச்சியிலேருந்து கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் நோக்கி ஒரு ட்ரெயின் அனுப்பணும்னு சொன்னால் பொள்ளாச்சி இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் கிணத்துக்கடவு ஸ்டேஷன் மாஸ்டரை ஃபோன் மூலமாக பெர்மிஷனை வாங்கிடுவார். அதை ரெக்கார்டில் எழுதிடுவார். சரி, எந்திரம் மூலமாக பெர்மிஷன் எப்படி வாங்குறது? அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், கிணத்துக்கடவு இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த மிஷினை அங்கே இயக்குவார்.
இவருடைய ஒத்துழைப்போட, பொள்ளாச்சி இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் ஒத்துழைப்போட தான் அவர் இயக்க முடியும். அவருடைய ஒத்துழைப்போட தான் இவர் இங்கே பொள்ளாச்சியில் இயக்க முடியும். ஆக அந்த 2 கருவிகளும் சேர்ந்து தான் ஒரு ஜோடி. நம்ம காலில் ஒரு செருப்பை மட்டும் போட்டு நடக்க முடியாது. அது மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் இயக்க முடியாது. இந்த 2 கருவிகளையும் 2 பேர்த்துடைய ஒத்துழைப்போட 2 வெவ்வேறு இடத்துலேருந்து அந்த ஒத்துழைப்போட தான் அதை இயக்க முடியும். அப்படி இயக்கி எந்திர ரீதியிலான மெக்கானிக்கல் பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எந்த ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டேஷனுடைய சிக்னலில் பச்சை வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பை அந்த குண்டு எடுக்காமலே உத்தரவாதப்படுத்தக்கூடிய விஞ்ஞான ரீதியான மேம்படுத்தப்பட்ட அமைப்பு இப்போ வந்துருச்சு. இது மாதிரியான ரயில்வே நிர்வாக அமைப்புகள், சிக்னல் மேம்பாடு, அதே மாதிரி அதற்கு அடுத்து முன்னாடிலாம் எலக்ட்ரிக் என்ஜின்லாம் இப்போ வந்துருச்சு. அதற்கு முன்னால் டீசல் என்ஜின், அதற்கு முன்னால் ஸ்டீம் என்ஜின், கரி என்ஜின், நீராவி எந்திரம். அந்த நீராவி எந்திரத்தில் கரியை அள்ளி போடுறதுக்குன்னே ரயில்வே ஊழியர் அந்த என்ஜினில் இருப்பாங்க. 2 பேர் கரியை அள்ளி போடுவாங்க. அது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த எரிஞ்சு தண்ணி நீராவியாகி அந்த நீராவியின் மூலமாக ரயில் இழுத்துட்டு போகும். அந்த இதெல்லாம் மாறி இப்போ அதற்கு பதிலாக டீசல் கண்டுபிடிச்சாங்க. டீசல் மூலமாக ரயிலை இழுத்துட்டு போகிற என்ஜின் வந்துச்சு. அதுக்கும் மேம்பாடு அடைஞ்சு இப்போ தண்டவாளத்துக்கு மேலே 25,000 வோல்ட், நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட்டுடைய கெப்பாசிட்டி 230 வோல்ட். அப்போ 25,000 வோல்ட்டுன்னா அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ அந்த 25,000 வோல்ட்டு மேலே கரண்ட்டில் போய்கிட்டு இருக்கு. ஆக பாதுகாப்பான பயணத்தை இந்த நிர்வாகம் முறைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக பயன்படுத்தி மாசுபடுவதையும் பொல்யூஷன் இல்லாத பயணத்தை உத்தரவாதம் செய்யும் வகையில் ரயில் போக்குவரத்துக்கு நிர்வாகத்தோடு ஒத்துழைங்க. ரயிலே பயன்படுத்துங்க. சீசன் டிக்கெட் எடுங்க, அன்ரிசர்வ் டிக்கெட் எடுங்க, பாதுகாப்பாக பயணம் செய்யுங்கன்னு வேண்டுகோளோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.